தேர்தலில் வாக்கை திருடி அதன் மூலமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. 2014 பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் அவங்க செஞ்ச மிக முக்கியமான வேலைகள் என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அதாவது ஜனநாயகத்திற்கான தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் ஒரு டிஸ்மேண்டில் பண்ணுறது. போலீஸு, இபிஐ, சிபிஐ, இடி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த நிறுவனத்திற்கும் முழுமையான அதிகாரமோ அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்கூடிய வேலையே கிடையாது. எல்லாமே பிஜேபியினுடைய அடியாள் வேலை செய்கிறதுக்கு. கடந்த 2 தேர்தல் 2019 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலும் சரிங்க, நடந்த 2024 தேர்தலும் சரிங்க, முழுக்க தேர்தல் ஆணையத்தால் இந்தியாவில் வெற்றி பெற முடியும், தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சு வெற்றி பெற முடியும். அவர்கள் அமைச்சர் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையம் நியமிச்சுக்கலாம். அன்பிற்குரிய தமிழகத்தின் பொதுமக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார அமைப்பின் சார்பாக காலை வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த 1 மாதமாக இந்தியாவில் மிக முக்கியமான பிரச்சனையாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த தேர்தல் திருட்டு அப்படிங்கிறது. தேர்தலில் வாக்கை திருடி அதன் மூலமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை கையில் போட்டுக்கொண்டு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். மோடி, அமித்ஷா பதவி விலக வேண்டும் போன்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் என்ற ஊடகங்களும் இதை பற்றி இந்த கண்ணோட்டத்தில் எந்த விவாதமும் இது வரைக்கும் நடத்தியதே இல்லை. அப்போ இவங்களை என்ன நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்படின்னா, ராகுல் காந்தி கடந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தேர்தல் வாக்காளர் பட்டியலில் எவ்வாறாக போலியாக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், போலியான அட்ரஸ்ஸு, அப்பா அம்மா பேர் இல்லை, ஒரே அட்ரஸில் பல்வேறு இப்படி பல தில்லுமுழுக்கள் செய்து வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்தி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார். அது இங்கே கர்நாடகாவில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் அந்த ஆய்வு செஞ்சு வெளியிட்டிருக்கிறாங்க. ஏதோ ராகுல் காந்தி தனியாக உட்காந்து அவர் வீட்டில் உருவாக்குனதெல்லாம் கிடையாதுங்க. தேர்தல் ஆணையம் கொடுத்த டேட்டாவில் இருந்து தான் நீ கொடுத்த டேட்டாவில் தான் இந்த மாதிரி தெல்லாவார்த்தை நடந்திருக்குது, முள்ளமார்த்தை நடந்திருக்கு, இதுக்கு பில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 18ஆம் தேதி இன்னொரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. இதில் தேர்தல் ஆணையத்திலிருந்து எப்படி வாக்காளர்கள் முழுமையாக அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை முழுக்க அம்பலப்படுத்தி இருக்கிறார். அப்படி நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு சும்மா போலியாக ஒரு அப்ளிகேஷனை போட்டு யாரோ ஒரு நபர்கள், அதாவது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய முதல் நபரை எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. முதல் நபர் பேரில் ஒரு ஃபோன் நம்பர், அவருடைய ஃபோன் நம்பரின் சார்பாக அந்த அப்ளிகேஷனை போட்டு இந்த 50 பேரை நீக்கு, இந்த 20 பேர் நீக்கு, 19 பேர் நீக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை கண்டக்ட் பண்ணி, ஏன்னா ஒரு வெறும் 14 பேரை நீக்கிறதுக்காண்டி 14 அப்ளிகேஷன் வெறும் 12 செகண்டில் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு பேனை எடுத்து எழுதி இது பண்ணாவே 2 நிமிஷம் போயிடும். இதில் 14 அப்ளிகேஷன் அவ்வளோ நேரத்தில் எப்படி நிரப்ப முடியும்? அப்போ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் போட்டு தான் இதை நீக்கி இருக்கிறதுக்கான பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி டெக்னிக்கலான ஃபீல்டில் வச்சு தான் இதை நீக்கி இதை செஞ்சுருக்கிறாங்க. அப்போது தேர்தல் ஆணையத்தின் இந்த தில்லுமுள்ளு வேலைகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸிற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்குது. இந்த திட்டமிட்டு செய்யப்பட்ட இந்த தேர்தல் தில்லுமுள்ளு என்பது ஏதோ இன்றைக்கி நேற்று தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லைங்க. 2018 ஆரம்பிச்சுட்டு இந்த தேர்தல் தில்லுமுள்ளுக்கள் 2019 பூனம் அகர்வால் என்கின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட், புலனாய்வு பத்திரிகையாளர், அவங்க மூலமாக தி குவிண்ட் அப்படின்ற இணையதளத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்குது. தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலையும் வந்துட்டு ஓட்டு அதிகமான எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. அதாவது போட்ட ஓட்டை விட எண்ணி சொல்கிற ஓட்டு அதிகமாக இருக்குது. ஏறக்குறைய 370 தொகுதியில் இந்த மாதிரி இந்தியாவில் ஏற்பட்டுருக்குது. இதுக்கான தேர்தல் ஆணையத்தில் எந்த விடையும் கிடையாது. நான் தேர்தல் ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்போ உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சுன்னா மிகப்பெரிய பதிலை ஒன்று சொல்லியிருக்குது. என்னன்னா, தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த தகவல் எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. இந்த தகவலை வச்சு தானே நீ கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இதை நீக்கிட்டாங்க. இதுதான் தேர்தல் ஆணையம் நினச்சி மிகச்சிறந்த பதில். இப்போ இது 2019. இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது குறித்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு வோட் ஃபார் டெமோக்ரஸி என்கின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா டிஜி தேவசகாயம், டாக்டர் பியாரலால் கார்க்கு, ப்ரொஃபஸர் ஹரீஷ் கார்னிக் போன்றவர்கள் 3 பேர் வெளியிட்டிருக்கக்கூடிய
அவர்கள் 3 பேருமே ப்ரொஃபஸர்ஸு, மிக முக்கிய இன்டலெக்சுவல் ஃபீல்டிலிருந்து வேலை செய்யக்கூடியவர்கள். டிஜி தேவசேகரம் என்கிறவர் தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், எலெக்ஷன் கண்டக்ஷன் ஆஃபீஸர், ஒரு எலெக்ஷன் நடத்தக்கூடிய ஒரு அதிகாரியாக இருந்த மிக முக்கியமான ஒரு நபர். அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த எலெக்ஷனில் வந்து மிகப்பெரிய அளவில் ஓட்டு திருட்டு நடக்கிறது, இது 2018 நடந்திருக்கிறது அப்படிங்கிறத மிக நுணுக்கமாக அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் கூட இது அதாவது 1951 தேர்தல் வருது அப்படின்னா 51 இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி முன்ன பின்ன நடக்கும். அப்படி நடக்கிறதுங்கிறது 0.001, அதாவது 1% குறைவான அளவில் தான் நடக்கும். ஆனால் இந்த தேர்தலில் 3.5%, அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 3.5%, 11% வரைக்கும் அதிகரிச்சுட்டே போயிருக்குது. அப்போது ஏறக்குறைய அப்படி அதிகரிச்சுட்டு போனதில் 79 80 தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி தோத்த தொகுதிகளை வெற்றி பெற்றதாக காமிச்சு, அதன் மூலமாக தேர்தல் ஆணையம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டதன் மூலமாக வெற்றி பெற்ற என்று காமிச்சு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத மிக ஆதாரங்களோடு அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த புள்ளி விவரங்களோடு அம்பலப்படுத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு எந்த பதிலும் கிடையாது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து. அப்போ இது ஒரு புறங்க. இப்போ இந்த இந்த கான்ஸ்டியூஷனல் கான்டாக்ட் குரூப் என்கின்ற டிஜி தேவசேகரம் உள்ளிட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸரில் இருக்கக்கூடிய 200 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அதில் அவங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி தேர்தல் ஒவ்வொரு காலம் அதிகரிச்சிட்டே போகுதுங்க. வாக்காளர் பட்டியலில் பிரச்சனை இருக்குது, பல்வேறு வகையான மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வந்து அதில் சொல்லிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பின்பற்றப்படுதலை, மோடி அமித்ஷா இவங்களாம் மதவெறி அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க, இது எப்படி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுகிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக போய் பேச முயற்சி பண்ணுறாங்க. இவங்க அந்த ரூமுக்குள்ளே விடலை, வெளியில் செக்யூரிட்டி நிறுத்தி செக்யூரிட்டிக்கிட்ட அவங்க கொடுக்கக்கூடிய கடிதத்தை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை வாங்கி அனுப்பிட்டு தரத்தி விட்டுறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையத்தை சந்திக்கிறதுக்கு சாதாரண மனிதர்களால் முடியல என்பது வேறல்ல, இதற்கு முன்னால் இருந்த தேர்தல் ஆணையர்களால் கூட சந்திக்க முடியாத நிலைமை தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்துடைய நிலைமையாக இருக்குதுங்க. அப்போ இது ஒரு புறம். அப்போது நாங்கள் மக்கள் அதிகார அமைப்பை சேர்ந்த நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டே இருக்குது. குறைந்தபட்ச மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் கூட இன்றைக்கி அடித்து பறிக்கிறது மாதிரி இந்த தேர்தல் ஒரே ஒரு உரிமை, ஓட்டு உரிமைன்னு இருக்குது, அதையும் கூட அடித்து பறிக்கிறாங்களே அப்படிங்கிறத மக்களுக்கு அம்பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி இந்த விஎஃப்டியினுடைய ஓட் ஃபார் டெமோக்ரஸினுடைய அறிக்கையின் அடிப்படையில் ஒரு துண்டறிக்கையெல்லாம் போட்டு தமிழகம் ஆயிரக்கணக்கான துண்டறிக்கையில் போட்டு தமிழகம் முழுவதும் விநியோகித்தோம். ஆனால் அன்னைக்கு தேர்தலில் தமிழகத்தில் இந்தியா கூட்டணி 40 தொகுதியில் வெற்றி பெற்றதுனால இதை வந்து பெரிய அளவில் யாரும் தமிழகம், பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியில் வெற்றி பெற்றனால இதை பெரிய அளவில் ஒரு பொருட்டை எடுத்துக்கல. ஆனால் அந்த தொகுதியிலே அந்த தேர்தலையே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 20 தொகுதிகளுக்கு மேலே பிஜேபி அரசு 2ஆம் இடத்துக்கு வந்திருந்தது. அப்போ அந்த டைமில் அதிமுக கூட்டணி கூட அவங்களுக்கு கிடையாது. பிஜேபி அப்புறம் இந்த வியாழக்கிழமை கட்சி வியாழக்கிழமை அறிக்கை கொடுப்பார் இல்லையா, பாமக, இது மாதிரி சில டுபாகூர் கட்சியெல்லாம் சேர்த்துக்கிட்டு 11% ஓட்டு நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கு முன்னாடி தேர்தலில் 3.11% அவங்களோட மொத்த வாங்கின ஓட்டு அளவு சதவீதம். ஆனால் 24 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ 11% நாங்கள் ஓட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி மக்களை நம்ப வச்சுருந்தாங்க. அப்போது பிஜேபி எப்போயுமே ஒரு டாக்டிக்ஸான ஒரு விஷயத்தை அவங்க செய்வாங்க. ரொம்ப காலமாகவே இந்த செஞ்சுட்டுங்க. இது எல்லா விஷயத்திலும் பிஜேபி செய்யக்கூடிய அரசியல் இயக்கங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். முதல்ல மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அது தனக்கு சாதகமான ஒரு பொது கருத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கிடுவாங்க. இது நீங்கள் ராமர் கோயில் விஷயத்தில் இருக்கலாம், அல்லது தேர்தல் விஷயங்களில் இருக்கலாம். அப்படித்தான் செஞ்சார்கள். தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி, அண்ணாமலை ஆர்மி, பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு, நாங்கள் 10 சீட்டு ஜெயிக்க போகிறோம், 20 சீட்டு ஜெயிக்க போகிறோம் என்று அப்படியெல்லாம் சும்மா ஒரு கதையை கட்டி விட்டுட்டு இப்போ 11% ஓட்டு வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எல்லா தொகுதியிலும் போட்ட ஓட்டுகளோட எண்ணி ஓட்டு அதிகமாக தான் காட்டியிருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டிலும் தங்களுடைய வேலையை காட்டியிருக்கிறாங்க. இது ஏதோ மற்ற மாநிலத்தில் நடக்குது, நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருக்க முடியாதுங்க. 2014 பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் அவங்க செஞ்ச மிக முக்கியமான வேலைகள் என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அதாவது ஜனநாயகத்திற்கான தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் ஒரு டிஸ்மேண்டில் பண்ணுறது. ஜனநாயகத்திற்கான தூண்லாம் அங்கே பிஜேபி அரசால் கொண்டு போய் நிறுத்து, சட்டமன்ற நாடாளுமன்றமாக அங்கே போயிட்டு இந்துத்துவ அரசியலை பரப்புறதுக்காக அதை பயன்படுத்திக்கிறது. நாடாளுமன்றத்தில் எந்த விவாதங்களும் நடத்தப்படுறது கிடையாது. சும்மா பேருக்கு கூட
சட்டங்களை கொண்டு வந்து அதை விவாதிக்கணும், அதை பற்றி ஏதாவது மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும். அங்கே எம்பிக்கள், மக்கள் பிரதிநிதிகள், எம்பிக்கள் இருக்காங்க, எதிர்க்கட்சிகளை மதிக்கணும், எந்த ஒரு இதுவும் கிடையாது. சட்டமன்ற நாடாளுமன்றம் சும்மா பேருக்கு தான் எங்கிட்டு இருக்குது, மற்றபடி அங்கே எதுவும் நடக்கிறது கிடையாது. அதே போல் நிர்வாகம், போலீஸு, இபிஐ, சிபிஐ, இடி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எந்த நிறுவனத்திற்கும் முழுமையான அதிகாரமோ அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்கூடிய வேலையோ கிடையாது. எல்லாமே பிஜேபியினுடைய அடியாள் வேலை செய்கிறதுக்கு. பிஜேபியில் இப்போ இடி, சிபிஐ இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், நாட்டில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிப்பா, அது வந்து மக்கள் பிரச்சனையோ இல்லை பிரச்சனை, நாட்டில் பொருளாதார பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் பாதுகாக்கிறக்காண்டி இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் பிஜேபிக்கு அடியாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்த அத்தனை ரேட்லேயும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது கடைசி அந்த செந்தில் பாலாஜி கொண்டு எல்லா இடத்துலையுமே அதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்போது இது ஒரு பக்கம். நீதிமன்றம் இதை பற்றி எந்த வாயும் திறக்காது. இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியினுடைய இந்த இந்துத்துவ கோட்பாடுகளுக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் பல்வேறு தேர்தல் சம்மந்தப்பட்ட தீர்ப்புகளிலையும் பிஜேபி ஊக்குவிக்கிறமான தீர்ப்பு கொடுக்கறதே நீதிமன்றமாக தான் இருக்குதுங்க. அப்போ பத்திரிகையாளர் பார்த்தா இதை பற்றியில் அம்பலப்படுத்த வேண்டிய பத்திரிகை என்ன செஞ்சுட்டு இருக்குது, ஜனநாயகத்து 4வது தூண்னு சொல்லக்கூடிய பத்திரிகை என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா எல்லாமே கோடி மீடியாவாக மாறிட்டாங்க. எல்லாமே வந்துட்டு ஏதோ நாட்டில் வந்து இப்போ இந்த பிரச்சனை எடுத்துக்கங்களேன், இந்த தேர்தலில் உள்ள பிரச்சனை போயிட்டு இருக்குது. இதை பற்றி செய்தி வெளியிடக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் 8வது பக்கம் 9வது பக்கம் தான் செய்தி வெளியிடுறாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவில் ஹிந்தி பத்திரிகை அதிகமாக படிக்கக்கூடிய பத்திரிக்கைன்னு சொல்லக்கூடிய டைனிக் ஜாக்ரான்னு ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கை வந்துட்டு இது எல்லாமே இசிஐ கண்ணோட்டத்திலேருந்து, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த கண்ணோட்டத்திலேருந்தே செய்தி வெளியிடுகிறாங்க. அதே போல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம், இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸாக இருக்கலாம், இல்லை ஆங்கில ஊடகங்கள் இந்தியா டுடே, எந்த பத்திரிகையாக இருந்தாலும் சரி, அவை முழுக்க ஒரு இந்துத்துவ ஃபாசிஸ்ட் கண்ணோட்டத்திலிருந்து தான் இதை அணுகுகிறார்களே தவிர, அல்லது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட கண்ணோட்டத்திலிருந்து அதை அணுகுகிறார்களே தவிர, மக்கள் நலன் சார்ந்த கண்ணோட்டம், இது ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது, மக்களின் ஓட்டுரிமை பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் யாருமே விவாதிக்கவே இல்லைங்க. அந்த செய்தி கூட 8வது பக்கம் 9வது பக்கம் 10வது பக்கம் தான் இருக்குதே தவிர இதை பற்றி யாரும் விவாதிக்கலை. ஏன்னா அத்தனை மீடியாக்களும் இன்றைக்கி மோடிக்கு ஜால்ரா மீடியாவாக மாறிவிட்டது, கோடி மீடியாக்களாக மாறிவிட்டது. அப்போது இந்தியாவில் குறைந்தபட்ச நாடாளுமன்ற ஜனநாயகம், சட்டமன்றம், நாடாளுமன்றம், நிர்வாக அமைப்புகள், நீதிமன்றம் இருக்குதுப்பா, இசிஐ இருக்குப்பா, ட்ரிபியூனல்ஸ் இருக்குப்பா, பத்திரிகைகள் இருக்குப்பா என்று சொல்லக்கூடிய இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் ஏறக்குறைய ஒரு நிறைவு பெறும் சூழலுக்கு வந்துவிட்டது. இனிமேல் இந்தியாவை ஒரு ஃபாசிஸ்ட் நாடாக, வலதுசாரி ஃபாசிஸ்ட் நாடாக மாற்றியமைக்கின்ற வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்புரட்சி நடவடிக்கைகளை ஆர்எஸ்எஸ் பிஜேபி திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வெளிப்படையாக அப்பட்டமாக வருதுங்க. இது மட்டும் கிடையாதுங்க. பிஜேபி வழக்கமாகவே தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கையாளக்கூடிய முறைகளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பிஜேபிங்கிறது எப்படி தேர்தலில் வெற்றி பெறுது? முதல்ல என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு இந்துத்துவா பொது கருத்தை உருவாக்குவது, இஸ்லாமிய வெறுப்போ, கிறிஸ்தவ வெறுப்போ, அல்லது இன வெறுப்போ, பிராந்திய வெறுப்போ, சாதிய வெறுப்போ, இல்லை சோசியல் இன்ஜினியரிங்னு, இது சாதியாக அப்படி கூட்டமாக கட்டி வைக்கிறதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கானுங்க, சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறானுங்க. அப்போ இந்த மாதிரி இது செய்கிறதுக்கு பேர் தான் ஒரு பொது கருத்தை உருவாக்குறது. இப்போ தமிழ்நாட்டா திராவிடனாவே தப்பு, திராவிடனாவே திருட்டு திராவிடம், திராவிடம்னா ஊழல், குடும்ப ஆட்சி, இப்படி ஒரு பொது கருத்தை கட்டமைச்சு திராவிடத்துக்கு எதிராக இது. ஏன்னா தமிழ்நாட்டில் இங்கே இந்துத்துவ எதிர்ப்போ, இல்லை முஸ்லீம் எதிர்ப்போ, அல்லது ஒரு இஸ்லாமிய வெறுப்போ தமிழகத்தில் ஈடுபடாது, அதனால திராவிட வெறுப்பு அப்படிங்கிறத இங்கே கட்டமைக்க இது பண்ணுறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் கட்சிகளை உடைக்கிறது. கட்சி மொத்தமாக காசு கொடுத்து வாங்க, எம்எல்ஏ எம்பி காசு கொடுத்து வாங்க, இடிஐடியை அனுப்பி அங்கேருந்து அவங்ககிட்ட இருந்து எம்எல்ஏக்களை மிரட்டி வாங்க. இதுவும் நடக்கலையா, இதுலேயும் வெற்றி பெற முடியலையா, அடுத்தது என்ன பண்ணுறது, அந்த மாநிலத்தோட அந்த மாநிலத்தில் எம்எல்ஏ எம்பி முக்கியமான ஆட்கள் தூக்கி ஜெயிலில் போடு. இப்போ நம்ம ஊரில் செந்தில் பாலாஜி போட்டாங்க இல்லையா, அந்தமாரி. டெல்லியில் பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால், இந்த பக்கம் ஜார்க்கண்டில் பார்த்திங்கன்னா ஹேமந்த் சோரன். இப்படி அந்த மாநிலத்து முதல்வர்கள், முக்கியமான தலைவர்களில் அங்கே வெற்றி பெற முடியல அப்படின்னா, நம்மளை எதுக்குறாங்க அப்படின்னா உடனே அவங்க பிடிச்சி ஜெயிலில் போடு. இது ஒரு தேர்தலை வெற்றி பெறுவதற்கான இதனுடைய கடைசி அத்தியாயம் தான். இந்த தேர்தல் ஆணையத்தையே முழுத்த நம்ம வச்சுக்கிட்டா, தேர்தல் ஆணையம் தான் தேர்தலை நடத்துது அப்படின்னா, முற்றிலும் நாமளே இதை வச்சு கொண்டுட்டா இது முழுசாக நம்மளால் வெற்றி பெற்ற முடியும் அப்படிங்கிறத கடந்த 2 தேர்தல், 2019 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலும் சரிங்க, நடந்த 2024 தேர்தலும் சரிங்க, முழுக்க தேர்தல் ஆணையத்தால் இந்தியாவில் வெற்றி பெற முடியும், தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுட்டு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத பிஜேபி ஆர்எஸ்எஸ் நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. அப்போது இவ்வளவு இருந்தும் இந்த தேர்தல் ஆணையத்தில் நியமிக்கிற அதிகாரம் கூட ஒரு ஜனநாயகத்தன்மையாவோ வெளிப்படைத்தன்மையாகவோ கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் ஆணையம் அருண் கோயல் எதுக்காக நியமிக்கப்பட்டேன்னு யாருக்காவது தெரியுமா?
யாருக்கும் தெரியாது. எதுக்காக நீக்கப்பட்டான்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. சரி, தேர்தல் ஆணையம் நியமிக்கிறதுக்கான அந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 3 பேர் சேர்ந்து தேர்தல் ஆணையம் நியமிக்கலாம் அப்படிங்கிறத பைபாஸ் பண்ணி அப்படியே மாற்றிட்டாங்க. அப்போ அது உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு உச்சநீதிமன்றம் இல்லைங்க அதெல்லாம் அப்படி நியமிக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னோட்டியும் உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதை மாற்றிட்டு பிரைம் மினிஸ்டர் நியமிக்கப்படுகிற ஒரு அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், பெரும்பான்மை யார்? பிரைம் மினிஸ்டரும் அவர் கீழே அமைச்சர் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையம் நியமிச்சுக்கலாம் என்பது தான் தேர்தல் ஆணைய நியமிப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃப்ளாஸ், ஒரு குற்றம். அப்போது இதில் அப்போ தேர்தல் ஆணையம் நியமிக்கிறதுல வெளிப்படை கிடையாது, தேர்தல் ஆணையம் நியமிக்கிறதுல ஜனநாயகம் கிடையாது. இது ஒரு பக்கம். அப்போது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நாம் சாதாரண மக்களாக இருக்கிறோம், டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கணும், பிள்ளைகளுக்கு கல்வி கடன் கட்டணும், பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்க, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை அழுந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்கு இந்த ஓட்டுக்கு என்ன சம்பந்தம்? இதை பற்றி நாம் ஏன் இது பண்ணக்கூடாது? இதை பற்றி ஏன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போது இது எங்கேயோ நடக்குதுப்பா, இல்லை உத்தரப்பிரதேசம் நடக்குது, இல்லை ஜார்க்கண்டில் நடந்துச்சு, மகாராஷ்டிரா தேர்தல் நடந்துச்சு என்பதல்ல. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் திருட்டு நடந்திருக்கிறது என்பது கண் முன்னால் நடந்திருக்குது. அப்போ அடுத்த தேர்தலில் இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் என்ன செய்வாங்க? அவங்க மக்கள் மத்தியில் நாங்கள் போன தேர்தலில் 11% ஓட்டு வாங்கிட்டோம், இந்த டைமு நாங்கள் வந்துட்டு 25% ஓட்டு வாங்கி 80 சீட்டு ஜெயிச்சிட்டோம், அடுத்த 2031 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், நாங்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அல்லது பிஜேபியோட தனி மெஜாரிட்டி ஆட்சியை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப வைப்பாங்க. இதுதான் நடக்கும். அப்போது இதனுடைய அடுத்ததாக இப்போ மக்களான நாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்து உரிமை, பேச்சுரிமை, அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கக்கூடிய எந்த உரிமையும் மிகப்பெரிய பயன்படுத்துவதில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை என்பது ஓட்டு போடுறதுக்கான உரிமை தான்ப்பா. 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போட்டு வரோம்பா என்பதாக இருக்கக்கூடிய இந்த உரிமையை கூட இன்றைக்கி தேர்தல் ஆணையம், இந்துத்துவ பாசிஸ்டுகள் இணைந்து இதை பறித்திருக்கின்றனர். இனிமேல் ஓட்டுரிமை கூட இருக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான். நான் ஓட்டு போட்டு நான் தேர்ந்தெடுத்தவரை வேற ஒருத்தனை வச்சு நான் அதை இது பண்ணிடுவேன், மக்களுடைய அந்த தீர்ப்பை நான் திருடி விடுவேன் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் வெளிப்பட்டுருக்குது. அப்போது நீ திருடிட்டு போயிட்டு அவன் என்ன செய்கிறான்? ஒரு விவசாயியாக இருக்கிறோம், விவசாயியுடைய எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை, சந்தையில் விலை வேணும், குறைந்த விலையில் பூச்சிக்கொல்லி மருந்து வேணும், உரம் வேணும் என்ற கோரிக்கையை மோடி தடுத்து வைத்திருக்கிற முடிகிறது. ஒரு தொழிலாளியாக இருக்கிறார், தொழிலாளர் சட்டங்களை மக்களை ஏமாற்றி தேர்தல் ஆணையத்தை திருடிய மோடியால் தடுக்க முடிந்திருக்கிறது. ஒரு விவசாயி இருக்கிறார், ஒரு தொழிலாளி இருக்கிறார், ஒரு மாணவர் இருக்கிறாரு. இப்போ நீட் வேணாம் என்பது ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் நீட் தமிழகத்தில் இருந்திருக்காது. அப்போ இந்தியா ஒரு ஆளுநர் ஆட்சியை வச்சு ஒரு பேரலல் கவர்மெண்ட் அவங்களும் நடத்த முடியுமா? அப்போது எதன் அடிப்படையில் நடக்கிறது? இந்த தேர்தல் என்பது ஓட்டின் அடிப்படையில் நாங்கள் மக்கள் அதிகாரத்தை வென்றுவிட்டோம், மக்களின் எங்களுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்று மக்களை ஏமாற்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுகிறது. ஆகவே நண்பர்களே, தோழர்களே, பொதுமக்களே, நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்பது இந்தியா தேர்தல் ஜனநாயகம் என்பது ஏறக்குறைய நிறைவடைந்து விட்டது. இனிமேல் நாம் இப்போது இது ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு போயிடுச்சு. உதாரணத்துக்கு பக்கத்தில் கூட பங்களாதேஷ் எடுத்துக்கிறாங்க. பங்களாதேஷில் சமீபத்தில் தான் ஷேக் ஹசீனாவோட ஆட்சியை தூக்கி எறிஞ்சாங்க. அங்கே எதிர்க்கட்சிகள் இதே மாதிரி தான் இனி தேர்தல் ஆணையத்துக்கு இது பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக தேர்தல் ஆணையத்தை ஆளுங்கட்சி ஹசீனாவை வச்சுக்கிட்டாங்க. அவங்க தேர்தல் ஆணையத்தின் கீழே எதிர்க்கட்சிகள் பங்கெடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அதன் பிறகு தான் மக்கள் எழுச்சி அந்த ஷேக் ஹசீனாவை தூக்கிட்டு இங்கே இந்தியா கூடியாந்தாங்க அவங்க. இப்போ மோடியை எப்போ நாம் நாட்டை விட்டு ஓட வைக்கிறதுங்க தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி. மோடி எப்போ இஸ்ரேலுக்கு ஓட போகிறாரு, அவர் எப்போ டெல்லவேவுக்கு ஓட வைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் நமக்குள்ளே இருக்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. வெறுமனே இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபாசிஸ்ட்டு. மோடி ஒவ்வொரு முறையும் அமித்ஷா தேர்தலில் நடக்கும்போதும் சொல்லுவார், என்னென்னு, நாங்கள் இன்னும் 50 வருஷத்துக்கு நாங்கள் தான் ஆட்சி ஆள போகிறோம், இன்னும் 100 வருஷத்துக்கு நாங்கள் தான் ஆட்சி ஆள போகிறோம். இது என்ன எதிலிருந்து இதை சொல்ல வருகிறார் என்றால், தேர்தல் ஆணையம் நம்ம கையில் இருக்குது, இனி இந்தியா மக்களை என்ன யோசிச்சாலும் என்ன தாண்டினாலும் எந்த நிறுவனத்தாலும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது, நாம் நினைக்கிறத நடக்க போகுது அப்படிங்கிறதான் அவங்களுடைய வெளிப்படையான ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதைத்தான் அவங்க தேர்தல் பிரச்சாரமாகவே செய்கிறாங்க. அப்போது இதை பற்றின பிஜேபி அரசுக்காரர்களுடைய ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்கன்னு போய் பார்த்தோம்னா ஒரு 2-3 பதில் சொல்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்க, ராகுல் காந்தி இந்தியாவில் ஜனநாயகத்தை கெடுக்க பார்க்குறாரு,
தேர்தல் ஆணையம் இவ்வளோ பெரிய தள்ளாவாரித்தனம் பண்ணியிருக்கிற, முள்ளமாரித்தனம் பண்ணியிருக்கிற, இவ்வளோ ஓட்டு அதிகமாக இருக்குது, வாக்காளர் பட்டியலில் தள்ளாவாரி நடந்திருக்குது, நீதிமன்றம் இப்படி இருக்குது, இதை பற்றி பதில் சொல்லுவோன்னு கேட்டால் அதுக்கு பேர் தேர்தல் ஆணையத்துடைய நம்பிக்கையை கிடைக்கிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி வந்துட்டு வெளிநாட்டுக்காரங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று சொல்கிறாங்க. அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஊடுருவற்காரர்கள் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸுக்கு வந்துட்டு அவர் வந்து ஓட்டு உரிமை கேட்குறாரு, அதன் மூலமாக வந்து தனக்கு ஓட்டு கிடைக்கின்றதுக்காண்டி இப்படி செய்கிறாரு, இப்படி பேசுகிறாங்களே தவிர நடந்த குற்றத்திற்கு என்ன பரிகாரம், நடந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்பட்டமாக எல்லாத்தையும் வெளிப்படையே தெரியுது, இதுக்கு என்ன செய்ய போகிற என்பது இல்லாமல் இருக்குது. ஆகவே நண்பர்களே, தோழர்களே, பொதுமக்களே, இந்த தேர்தல் என்பது ஏறக்குறைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டது. தேர்தலில் பிஜேபி அரசை வீழ்த்த முடியும், தேர்தலில் இனிமேல் இந்தியா கூட்டணி தனக்கான அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது ஏறக்குறைய நிறைவு நிலைக்கு வந்திருக்கிறது. அவை பொதுமக்களான நாம் நம்முடைய வாக்குகள் திருடப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை எவனோ ஒரு ஆள்வதற்காக நம்முடைய அன்றாட வாழ்க்கை ஜிஎஸ்டி, இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவன் தான் போய் ஜிஎஸ்டி போடுறான், இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவன் தான் போய் விவசாய கொள்கையை தீர்மானிக்கிறான், இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவன் தான் போயிட்டு மாணவர்களுக்கான கல்வி கடன் கொடுக்கக்கூடாதுங்கிறத நாடாளுமன்றத்தில் உட்காந்து முடிவு பண்ணுறான். அப்படி இருக்க சொல்ல இந்த தேர்தலில் நம்மளிடம் திருடப்பட்ட இந்த வெற்றி என்பது நம் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் தினம் தினம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை மாற்றியமைக்க வேண்டும் என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா போல, பங்களாதேஷை போல, சமீபத்தில் நடந்த நேபாளம் போல நாமளும் ஒரு மக்கள் எழுச்சியை உருவாக்காமல் இது ஒரு தீர்வுக்கு வரப்போவது இல்லை. ஏன்னா ஏறக்குறைய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினரும் இந்த கோணத்தில் இதை பார்ப்பதும் இதை மக்களிடம் பிரச்சாரம் செய்வதும் தான் இதற்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்குமே தவிர, இல்லை என்றால் அடுத்த தேர்தலில் இந்த இப்போ ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவ்யூக்காண்டி ஆதார் கார்டை சேர்க்குறேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு இது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு இந்த சிதைஞ்சு போன ஜனநாயகத்தை மேலும் முட்டு கொடுத்து விழுந்து கொட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மரத்துக்கு மேலும் மேலும் முட்டு கொடுக்குற வேலையை தான் செய்யுமே தவிர இது மாற்றியமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. இந்தியா கூட்டணி கட்சியினர் இந்த கண்ணோட்டத்தில் மக்களிடம் இதை கொண்டு செல்ல வேண்டும். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சியினரும் இந்த கண்ணோட்டத்தில் இன்றைக்கி முதன்மையான கோரிக்கை என்பது, நீ மக்களை தேடி RSS பிஜேபி நீ காட்சி இருக்கக்கூடியவர்கள் முதன்மையான கோரிக்கை என்பது, நீ முதல்ல பதவி விலகு, ரெண்டாவது தேர்தல் ஆணையர் பதவி விலகணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்பது மக்களை ஏமாற்றிருக்கிற, நீ உன் மேலே விசாரணை கமிஷன் நடத்தணும். அப்புறம் ரெண்டாவது பிரதமர் அதெல்லாம் பார்த்துக்குவோம். முதல்ல அமித்ஷா, மோடி இந்த ஆட்சி பதவி விலக வேண்டும். ரெண்டாவது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தினுடைய கமிஷனர்கள் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இது ரெண்டும் தான் பிரதான கோரிக்கையாக இருக்க வேண்டும். இதை பிரதான கோரிக்கையை வைத்து மக்களிடம் சென்று பிரச்சாரம் செய்து மக்களை திரட்டி இந்த பங்களாதேஷ் போல, நேபாள் போல நமது நாட்டிலும் ஒரு மக்கள் குறைந்தபட்ச ஜனநாயக ஆட்சியை நிறுவிக்கொள்வோம், அதற்கான பிரச்சாரங்களை செய்வோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.